வெல்கம் டு அவர் சேனல். இதுதான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 18th டே கிளாஸ். பார்க்க போகிற டிசைன்ஸ் லோட்டஸ் டிசைன்ஸ். நான் எப்பயுமே சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் ரிப்பீட் பண்ணுற கர்வ்ஸ், லைன்ஸ், டாட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டிசைனை நீங்கள் தரவு பண்ண முடியும். அதே மாதிரி என்னென்னா திருப்பியும் இன்சிஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணாலும் இல்லை எவ்வளோ நம்ம ஃபாலோஅப்ஸ் பண்ணாலும் ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணாலுமே நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்டில் ஒரு கீரை வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க கீரைன்னு கத்துறதுனால நம்மளால் கீரை வாங்கிட முடியுமா? நமக்கு அது தேவை அப்படின்னா மட்டும்தானே நம்ம வாங்குவோம். அதுக்குன்னு அவங்க கீரைன்னு கத்தாமல் இருக்க முடியாது இல்லையா? அவங்க கத்துனாதான் இல்லை அவங்க சத்தம் போட்டு விற்றாதான் அந்த இடத்துல கீரை விற்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஒருத்தவங்க வாங்கலை அப்படின்றதுக்காக நம்ம வியாபாரத்தை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால வேறு யாரும் அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நமக்கு தேவையில்லாத பொருளை நம்ம வாங்கவும் முடியாது. கரெக்டாக? உங்களுக்கு இந்த மெஹந்தி டிசைன்ஸ் இந்த கிளாஸ் வேணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பார்க்க இங்கே வந்திருக்கீங்க. அப்போ நிஜமாவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க தான் போகிறீங்க. ஒவ்வொரு தடவையும் நானும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் பட் ஐ குட் நோட்டீஸ் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. அதனால் இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நான் இதுக்கு அடுத்த வீடியோஸ்லேருந்து சொல்ல போகிறது கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க தான் போகிறீங்க. காமெடி வீடியோஸ் அண்ட் ஷாப்பிங் வீடியோஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை லேர்னிங் வீடியோஸ்க்கு கொடுக்காததும் உங்களோட விருப்பம். டன். இங்கே பாருங்கள், இந்த பேசி முடிக்கிற கேப்பில் நான் லோட்டஸ் ட்ரா பண்ணிட்டேன். இந்த லோட்டஸ் மிடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாமே தான். இந்த மிடில் பார்ட் நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் கர்வ் எடுத்தாலும் ஓகே, இல்லை பாட்டம் கர்வ்லேருந்து டாப் கர்வுக்கு போனாலும் ஓகே. இங்கே ரொம்ப ஷார்ப் எட்ஜாக இப்படி இல்லாமல் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ரெண்டுமே கரெக்டு தான். பட் இந்த மாதிரி டிசைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அதாவது ஒரு யூ ஷேப்பில் எடுத்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் ஷார்ப் இல்லாமலும் ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி ரெண்டு கர்வ்ஸ் ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிக்கணும். இதுலேருந்து இந்த கர்வ் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஒரே பெண்டு தான். இந்த மாதிரி நான் எடுக்கலை. புரியுதா? இந்த மாதிரி பெண்ட் எடுக்காமல் நார்மல் பெண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இதுவும் கரெக்டு தான். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் டிசைன்ஸ் நாம் என்ன போடுறோமோ அதுதான் டிசைன்ஸ். ஓகேவா? அந்த டிசைன் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சிலர் சொல்லுவாங்க டூஸ் டோன்ட்ஸ். அந்த டூஸ் டோன்ட்ஸ் வீடியோவை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். ஒரு டிசைன் எனக்கு இப்படி தான் எழுதுவேன்னா உங்களோட இப்படி இருக்கலாம். இதுவும் ஏ தான் பார்க்க மாதிரி இருக்கா? ஓகே, டன். புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் போடுற லோட்டஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி இப்படி கர்வ் எடுத்து இந்த கர்வ் உள்பக்கம் பார்த்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, உள்பக்கம் பார்த்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பெட்டல் அட்டாச் பண்ணிவிட்டு நான் செகண்ட் பெட்டலும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே இறக்கி இந்த மாதிரி ஐம் அட்டாச்சிங். புரியுதா? அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கே லீஃபி ஸ்ட்ரக்சருக்காக இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் நான் பண்ணுறேன். டன். பண்ணிவிட்டு இங்கே நான் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? இதுக்கு பேர் ஹைலைட்ஸ். இதுக்கு பேர் என்னது? ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கேன்னா ஓகே. இது ஒரு விதமான லோட்டஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்டஸ். நான் கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாமா? இதே டிசைன் தான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஹைலைட் எல்லாத்துக்கும் ஹைலைட்ஸ் கொடுக்காததும் உங்கள் விருப்பம். நான் ஹைலைட்ஸ் கொடுத்த மாதிரி இங்கே காட்டியிருக்கேன். இங்கே ஹைலைட் இல்லாமல் ப்ளைனாக வச்சிருக்கேன். ஹைலைட் இல்லாமல் ப்ளைனாக ஒரு டிசைன் ட்ரா பண்ணுங்கள். ஹைலைட்ஸோடு ஒரு டிசைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லோட்டஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வெளியே ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கேன். இதே லோட்டஸை நான் உள் பக்கமாக பார்த்த மாதிரி அகைன் போடுறேன். இந்த கர்வ் நான் எப்படி கொண்டு போயிருக்கேன் நல்லா பாருங்கள். ஒரு கேப் வரணும். நல்லாவே இங்கே கேப் வரணும். இங்கே பெட்டல் இருக்கா? இங்கே பெட்டல் அட்டாச் பண்ணும்போது இங்கேருந்து இந்த பெண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த கேப் ஆப்வியஸ்லி நிறையவே இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஸோ கீழே டிசைன்ஸ் இருக்கிறதுனால இந்த குறுக்கடாக வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெட்டல் எடுக்கும் போது இங்கேருந்து இந்த பெண்டை எடுத்துகிட்டு போகிறீங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது எடுத்துகிட்டு போகலாம், பார்க்க அழகாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் போடும்போது இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இது ஃபில் பண்ணுவோம், இல்லைனா சம்டைம்ஸ் இந்த எட்ஜ் ஃபில் பண்ணுவோம். பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ நீட்னஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பெட்டல் இப்படி போடும்போது இந்த மாதிரி தான் நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணணும். அதாவது இங்கே கேப்ஸ் இருக்கணும். புரியுதா? இந்த டிசைன் பாருங்கள். இங்கே ஒரு லைன் ஃபில் பண்ணிவிட்டுனா அகெயின் இங்கே நான் ஒரு லைன் ஃபில் பண்ணுறேன். அகெயின் லைனை ட்ரா பண்ணுறேன். சாரி, இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இட்ஸ் நாட் அபவுட் ஃபில்லிங், இட்ஸ் அபவுட் ட்ராயிங். இங்கே லைனை ட்ரா பண்ணுறேன். இங்கேயும் லைனை ட்ரா பண்ணுறேன். அகெயின் இங்கே லைனை ட்ரா பண்ணுறேன்.
புரியுதா? இது நார்மல். உள்ள இன்னொரு லோட்டஸ் இல்லாமல் சிம்பிள் லோட்டஸ். இங்கே லோட்டஸ்க்குள்ளே ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணியிருக்கோம், அதாவது டபுள் லோட்டஸ் மாதிரி. இந்த தேர்ட் லோட்டஸ் பாருங்கள், இதே லீஃப் தான், பட் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த லீஃபி பேட்டர்ன் அட்டாச்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பார்த்துட்டோமா? ஃபோர்த் பாருங்கள், இது எல்லாமே சென்டர் போர்ஷன்லேருந்து டச் ஆகி இருக்கும். இது சென்டர் போர்ஷன் டச் ஆகாமல் இருக்கும். இது என்ன பண்ணியிருக்கோம், சென்டர் போர்ஷன் டச் ஆகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், சேம் சென்டர் பார்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோமா? சென்டர் பார்ட் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட். இந்த கட்லேருந்து இப்படி யூ ஷேப் தான் எடுத்துகிட்டு வாங்க. சரி, கீழே வந்து பிளேஸ் இருக்கிறதுனால அதை நான் எடுத்துடுறேன். இங்கே வந்து யூ ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கே கேப்ஸ் இருக்கணும். இங்கே என்ன இருக்கணும், கேப்ஸ் இருக்கணும். ஓகே, அகெயின் இங்கே ப்ராடாக எடுத்துகிட்டு வந்து இங்கே நேரோ ஆக்குறேன். ப்ராடாக எடுத்துகிட்டு வந்து இங்கே நேரோ ஆக்குறேன். ஓகே, திருப்பியும் இங்கே கேப்ஸ் இருந்த மாதிரி இங்கேயும் என்ன இருக்கணும், நமக்கு கேப் இருக்கணும். அதனால் இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட் எடுத்துகிட்டு அகெயின் இங்கேருந்து நான் இங்கே ஜாயின் பண்ணுறேன். கேப்ஸ் இருக்கா? இங்கேயும் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது அகெயின் கேப்ஸ் இருக்குது. திருப்பியும் ப்ராடாக டு நேரோ, ப்ராட்லேருந்து நேரோவாக எடுத்துகிட்டு வரணும். நேரோவாக எடுத்துகிட்டு வந்து இந்த லீஃப்க்கு பதில் இதே மாதிரி தான் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட், இங்கே உள் பக்கம் பார்த்த மாதிரி கொண்டு போங்க, எங்கேயும் இப்படி கொண்டு போங்க. ஓகே, டன். ஸோ ப்ராடர் டு நேரோ எடுத்துகிட்டு வந்துட்டு ஐதர் நீங்கள் இந்த பேட்டர்னும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம், இல்லை ரவுண்ட் பேட்டர்னும் இங்கே அட்டாச் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ப்ளைனாக ட்ரா பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் இதை ஃபில் பண்ணுங்கள். சரி, இங்கே நான் ப்ளைனாக ட்ரா பண்ணியிருக்கேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணியிருக்கேன். சேம் டிசைன் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், உள்ளே ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஹைலைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ உள் பக்கமாக நம்ம ஃபில் பண்ண போகிறோன்னா உள் பக்கமாக ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக ஹைலைட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் யூ ஷுட் ஸ்டார்ட் ஃபில்லிங். டன், புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த டிசைன் பாருங்கள். செகண்ட் ஒன் இங்கே உள்ளே ஃபில் பண்ணலை, பட் இந்த டிசைனில் உள்ளே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுதான் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து ஃபில் பண்ணாமல் ஒரு டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன், இங்கே ஃபில் பண்ணி ஒரு டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன், இங்கே ஃபில் பண்ணலை. சேம், இங்கே உள்ளே வந்து ஃபில் பண்ணலை, இங்கே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். சேம் டிசைன் தான், அதில் நான் வேரியேஷன்ஸ் காட்டியிருக்கேன். ஓகேவா? இதுவும் வித்தவுட் ஃபில்லிங், வித் ஃபில்லிங். ஒரு டிசைன் நீங்கள் கற்றுக்கும் போது எத்தனை டிசைன் கற்றுக்குறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிற டிசைன் 4 டிசைனாக இருந்தாலும் அதை நம்ம உருப்படியாக கற்றுக்குறோமா, ஒழுங்காக கற்றுக்குறோமா, அதுதான் விஷயம். புரியுதா? நீங்கள் 400 டிசைன்ஸ் கற்றுக்கிட்டாலும் 4000 டிசைன்ஸ் கற்றுக்கிட்டாலும் ரியலி இட்ஸ் கிரேட். ஓகேவா? நான் உங்களை வந்து டிசைன்ஸ் வந்து கற்றுக்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். இட்ஸ் யோர் சாய்ஸ். எவ்வளோ டிசைன்ஸ் வேணால் நீங்கள் கற்றுக்கலாம், நீங்களே நியூ டிசைன்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பட் பேசிக்காக இருக்கிற சில டிசைன்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த ஒரு லோட்டஸ், இந்த 2 லோட்டஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டாலே உங்களுக்கு போதுமானது தான். பட் நம்ம இந்த 20 டிசைன்ஸும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா? இந்த டிசைன் பாருங்கள், இது எல்லாமே ப்ராடாக எடுத்துருக்கோமா, சென்டர் பார்ட். இதில் கொஞ்சம் நேரோவாக எடுக்கிறோம். என்ன பண்ணுறோம், இங்கே அந்த சென்டர் போர்ஷன் வந்து கொஞ்சம் இப்படி நேரோவாக எடுக்கிறோம். ரொம்ப ப்ராடாக இல்லாமல் இப்படி நேரோவாக நாம் எடுக்கிறோம். ஓகேவா? நேரோவாக எடுத்துகிட்டு இந்த போர்ஷன் இப்படி நான் கொண்டு வரேன். இங்கே பாருங்கள், நான் இங்கே கேப்ஸ் விட்டுருக்கேன். ஓகே, இந்த போர்ஷனை இப்படி நான் கொண்டு வரேன். கேப்ஸ் இருக்கா? இந்த கேப்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட். ஸோ அகெயின் இங்கே ஒரு கர்வ் எடுத்து இங்கே நான் அட்டாச் பண்ணுறேன். அகெயின் ஒரு கர்வ் எடுத்து வாட் ஐம் டூயிங், ஐம் ஜஸ்ட் அட்டாச்சிங். இங்கேருந்து அப்படியே நான் ஜம்ப் பண்ணுறேன். பக்கத்தில் வச்சும் நீங்கள் லேயர்ஸ் ட்ரா பண்ணலாம். பட் இந்த டிசைன் வந்து மேலேருந்து ரொம்ப டிராஸ்டிக்காக நான் இறங்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கட், ப்ராடர்லேருந்து நேரோவாக நான் கொண்டு வரேன். ப்ராடர்லேருந்து நேரோவாக நான் கொண்டு வரேன். சி, இங்கேயும் கேப்ஸ் விட்டுருக்கேன், இங்கேயும் நான் கேப்ஸ் விட்டுருக்கேன். கேப்ஸ் விட்டுட்டு இதையும் இப்படி வளைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, வளைச்சி நாம் இங்கே எடுத்துகிட்டு வரோம். சி, இங்கேயும் கேப்ஸ் இருக்குது, இந்த சைட்லேயும் கேப்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், லீஃபி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ப்ராக்கெட் போடுற மாதிரி. ஓகே, போட்டுட்டு இங்கே வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். டன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லீஃபி பேட்டர்ன், ஒரு சின்ன ஓவல் ஷேப், எங்கேயுமே வந்து ஒரு கமா பேட்டர்ன் மாதிரி. எல்லாத்துலேயுமே கேப்ஸ் இருக்குது. நிறைய கேப்ஸும் இல்லை, சுத்தமாக நெருக்கமாகவும் இல்லை, பட் கொஞ்சம் பட்டும் படாமலும் கேப்ஸ் இருக்குது. இங்கே கமா பேட்டர்ன், இங்கே வந்து ஓவல் ஷேப் லீஃபி பேட்டர்ன், இங்கே வந்து ப்ராக்கெட்ஸ் மாதிரி போட்டு நான் எப்படி இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கர்வ்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இங்கே லைட்டாக ஒரு டைமண்ட் ஷேப் பேட்டர்ன். ஓகே, டன். புரிஞ்சுதா? ஸோ ஒவ்வொரு டிசைனும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிளெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இங்கே பாருங்கள், இது பிளெயினாக இருக்கா, வேறஸ் இது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். டன். சேம் டிசைன் இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 3D ஷேப் மாதிரி இருக்கும், பட் சிம்பிள். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நார்மலாக இப்படி இருக்கிறது நல்லா குவிஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறோம். குவிஞ்சு இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் பேக் சைடில் இருக்கிறதையும் நம்ம ஷோ பண்ணுற மாதிரி காட்டுறோம். இது வந்து மிரர் எஃபெக்டில் காட்டுறோம், அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று, அவ்வளோதான். இது லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி, இது ரைட் சைட் பார்த்த மாதிரி. டன். கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதுவும் ஈஸி தான். நான் எப்படின்றது நான் சொல்கிறேன். சேம் ஒரு சென்டர் போர்ஷன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பெட்டல்ஸை அட்டாச் பண்ணுறேன். பெட்டல்ஸ் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் டைரக்ஷன் இந்த மாதிரி அப்போர்ட் ஸ்லாண்டிங்காக அப்போர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? ஸ்லாண்டிங்காக அப்போர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு 3 இல்லைனா 4 பெட்டல்ஸ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இதுவும் ஸ்லாண்டிங்காக அப்போர்ட் பார்த்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகே, நான் இங்கே 3 பெட்டல்ஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இந்த செகண்ட் பெட்டல்லேருந்து ஒரு கர்வ் எடுத்துகிட்டு வாங்க. எங்கே எடுத்துகிட்டு வரணும், இந்த செகண்ட் பெட்டல்லேருந்து ஒரு கர்வ் எடுத்துகிட்டு வந்து அண்ட் தென் இங்கே ஃபுல்லாக இங்கே வந்து பெட்டல்ஸ் வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஃபுல்லாக இங்கே வந்து பெட்டல்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த போர்ஷன் ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் ஃபார்மேஷன் தான் நான் சொல்கிறது. இதுதான் வந்து டிசைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்களே ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே லீஃபி பேட்டர்ன் கொடுத்துடலாமா? ஸோ இங்கே வந்து ப்ராடராக இது எல்லாமே சின்ன சின்னதாக. ஸோ இந்த லீஃபி பேட்டர்னும் இந்த மாதிரி கர்வில் அப்போர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகே, டன். இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்ன் கொண்டு வந்துட்டோமா? இது வந்து நம்ம நார்மலாக போடுற லோட்டஸ், அதோட மிரர் எஃபெக்ட் போடும்போது நம்ம லீஃபி பேட்டர்ன் நம்ம கொடுக்க மாட்டோம். மிரர் எஃபெக்ட் கொண்டு வரும்போது என்ன இருக்காது, நமக்கு லீஃப் இருக்காது. புரியுதா? இங்கே பாருங்கள், நார்மலான ஒரு லோட்டஸ். ஓகே, இதுக்கு நான் மிரர் எஃபெக்ட் எடுக்கிறேன்னா அவ்வளோதான், இந்த லோட்டஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், லீஃபை கொண்டு வர மாட்டேன். கொண்டு வந்தால் அது டிசைன் பார்க்க நீட்டாக இருக்காது. கொண்டு வரக்கூடாதுன்னு இல்லை, கொண்டு வந்தால் நமக்கு நீட்னஸ் இருக்காது. ஓகேவா? புரியுதா? இது மிரர் எஃபெக்ட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சேம் நார்மல் லோட்டஸையே லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் வந்து லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம், லீவ்ஸ். ஓகேவா? சேம் ரைட் சைட் பார்த்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கேப்ஸ் இல்லாமல் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். இந்த லோட்டஸ் தான் கேப்ஸ் இல்லாமல் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஷேட் பண்ணலை, ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணும்போது எப்படி இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு இருக்குது. இதே பேட்டர்னை நான் கொஞ்சம் கேப்ஸ் விட்டு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். புரியுதா? சைஸ் சின்னது பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதே லோட்டஸ் பேட்டர்ன் தான் இங்கேயும், ஆனால் சென்டர் போர்ஷன் மட்டும் நான் கட் கொடுத்துருக்கேன். சென்டர் போர்ஷன் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இப்படி ஒரு டபுள் கர்வ் அண்ட் இப்படி ஒரு டபுள் கர்வ் கொடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இது பிளெயின். சேம் டிசைன் நான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். சேம் டிசைன் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த லோட்டஸ் டிசைன் பாருங்கள், இந்த கர்வுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கர்வ் வந்து நல்லா அப்படி பெண்ட் எடுத்த ஒரு கர்வ், வேறஸ் இந்த கர்வ் ஜஸ்ட் இவ்வளோ தான். புரியுதா? இது வந்து ஒரு எஸ் கட் கர்வ், இங்கே நார்மல் கட், அவ்வளோதான். இது ரெண்டும் வேறு மாதிரி இருக்குது, இது ரெண்டும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட்டில் ஒரு டிசைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள், இந்த மாதிரி கட்டில் ஒரு டிசைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள். இதே பேட்டர்னில் உள்ளே இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன், இங்கேயும் உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த லோட்டஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த லோட்டஸோட பெட்டல்ஸ் எல்லாமே நான் டச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், டச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். வேறஸ் இங்கே வந்து டச் ஆகாது. அது எப்படின்றத பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு சென்டர் போர்ஷன் ட்ரா பண்ணிட்டோமா? ட்ரா பண்ணிவிட்டு நார்மலாக இந்த மாதிரி லெஃப்ட் கர்வ் ரைட் கர்வ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டச் ஆகாத மாதிரி இந்த மாதிரி யூ ஷேப் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்ட பிறகு அகெயின் இங்கே ஒரு லெஃப்ட் கர்வ் ரைட் கர்வ் எடுத்து நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். சென்டர் ஃபுல்லாக அட்டாச் பண்ணல, சேம் இங்கேருந்து ஜாயின் பண்ணுறேன். சென்டர் அட்டாச் பண்ணலையா? அட்டாச் பண்ணாமல் இருக்கிற இந்த எண்ட்லேருந்து நான் லீஃபி பேட்டர்ன் எடுக்கிறேன். இந்த எண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், லீஃபி பேட்டர்ன் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மிடில் கேப்பை அகெயின் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து நான் ப்ளைனாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஃபில் பண்ணலை, இதில் வந்து ஃபில்லிங்ஸ் நான் கொடுக்கல. ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தென் இன்னொன்று இது வந்து ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் தான். அடிஷ்னலாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கர்வ் எடுத்திருக்கேன். அந்த கர்வோட எண்டில் நான் சேம் லோட்டஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துலேயுமே நான் வந்து சென்டரில் ஜாயின் பண்ணல, வேறு இங்கே சென்டரில் ஜஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே குட்டி லீஃபி பேட்டர்ன் மாதிரி நான் இங்கே கொடுக்குறேன், அவ்வளோதான். நத்திங் மச். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் ஒன்றும் கிடையாது. அகெயின் ரீகால் பண்ணலாமா?
இந்த 20 டிசைன்ஸ் ரீகால் பண்ணிடலாமா? நார்மல் லோட்டஸ் பேட்டர்ன், கர்வ் வந்து ரொம்ப வளைஞ்சு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து கொண்டு வந்திருக்கும். இது சென்டர் போர்ஷன் அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். வேறஸ் இந்த லோட்டஸ் வந்து சென்டர் போர்ஷன் அட்டாச், அதாவது டச் ஆகாமல் இருக்கும். இது டச் ஆகியிருக்கும், இது டச் ஆகாமல் இருக்கும். ஓகே, இந்த லீஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பேன். நடுவில் நீங்கள் எல்லாத்துமே டாட்ஸ் வைக்காமலும் இருக்கலாம். நான் இந்த 2 டிசைனுக்கு வந்து ஜஸ்ட் டாட்ஸ் வச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த அவுட்லைனை நான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். பிளெயின் உள்ள அவுட்லைன் அண்ட் அந்த அவுட்லைனை நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த லீஃப் பேட்டர்ன் வேறு, இந்த லீஃப் பேட்டர்ன் வேறு. சேம், இந்த பெட்டல் பேட்டர்ன் வேறு, இந்த பெட்டல் பேட்டர்ன் வேறு. எல்லாமே ப்ராட் டு நேரோ ஆயிருக்கு. இங்கே வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் கேப்ஸ் இல்லை, இங்கே ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் கேப்ஸ் இருக்குது. எல்லா டிசைன்லையுமே பிளெயின் ஒன்று ஃபில் பண்ணி ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுவும் பிளெயின், இது வந்து ஃபில் பண்ணுது. ஓகே, இது வந்து மிரர் எஃபெக்ட், ஜஸ்ட் ஒரு சென்டர் போர்ஷன் கவர் பண்ண மாதிரி ஒரு லோட்டஸ். இது ஸ்லாண்டிங்காக கிராஜுவலாக அப்வர்ட் டைரக்ஷன் போன மாதிரி இருக்கும். சேம் லோட்டஸ் லெஃப்ட் சைட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி, சேம் லோட்டஸ் ரைட் சைட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி. இதே லோட்டஸ் கேப்ஸ் வச்சு சின்ன டிசைன் வித் லாங்கர் ஸ்டெம், கேப்ஸ் இல்லாமல் ஃபில் பண்ணி லாங்கர் ஸ்டெம். சேம் லோட்டஸ் பேட்டர்ன், ஆனால் இதோட மிடில் மட்டும் 2 டபுள் கர்வ் வச்சு நான் டிவைட் பண்ணியிருப்பேன். சேம் லோட்டஸ் பேட்டர்னை நான் ஃபில் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த கர்வ் எடுக்காமல் இங்கே ஒரு சின்ன எஸ் கர்வ் எடுத்து நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதில் இது பிளெயின், இதில் இது ஃபில் பண்ணுது. இதில் ஜஸ்ட் இந்த சி கர்வ் எடுத்து அதோட எண்டில் ஒரு குட்டி லோட்டஸ் டிசைன் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஃப்ளோவில் போகும்போது ஃபில்லிங்ஸ்க்கு பதில் ஷேடிங்கு, அப்புறம் ஷேடிங்க்கு பதில் ஃபில்லிங்கு, அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் அந்த ஃப்ளோவில் மாறி இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கிளாஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்கு அது தெரியும். ஷேடிங்னா என்ன, ஃபில்லிங்னா என்ன, ஹைலைட்ஸ்னா என்ன, அவுட்லைன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.